ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? குழந்தைங்க எல்லாருக்கும் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நவீனாக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க, போயிட்டு இருக்கா. நேஹாக்கு வந்து இன்னும் ரீஓப்பன் பண்ணலை. நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் மறுநாள், அதாவது மண்டேலேருந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சண்டே ரீச் ஆகும். இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நவீனாவோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் அன்னைக்கு எடுத்தது. ஒரு 1.5 மந்த் பிரேக்குக்கு அப்புறமா இப்போதான் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா, அதனால ரொம்ப பரபரப்பாக அன்னைக்கு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா, நவீனா வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போறாள். சரி, அவள் வந்து பொட்டேட்டோ ரைஸ் கேட்டிருந்தா, அதான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அவளுக்கு மட்டும்தான் லஞ்ச் செய்ய போறேன். நேஹாக்கு ஸ்கூல் லீவு, அது இல்லாமல் ஹஸ்பண்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன். அவங்க இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வராங்க. ஸோ அவங்க வந்து இன்னைக்கு லஞ்ச் கொண்டு போக மாட்டாங்க. நவீனாக்கு மட்டும் நான் கொஞ்சமா பொட்டேட்டோ ரைஸ் செஞ்சு பேக் பண்ண போறேன். பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா இட்லி செஞ்சுட்டு வெண்டைக்காய் சாம்பார் வைக்க போறேன். வெண்டைக்காய் சாம்பார் வந்து ஒரு இடம் லஞ்சுக்கும் சேர்த்து தான் செய்ய போறேன். இன்னைக்கு நேஹாக்கு லீவுன்றதுனால கிச்சன்ல ஒரு சில ஹெல்ப்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தா. என்கிட்ட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குற கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறீங்க, எப்படி எல்லா ஒர்க்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன். ஏன்னா வந்து பிகினிங்லேருந்து ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் என்னெல்லாம் பண்ணுறேன்றது நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம ஃபேமிலியில் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நான் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்றதுலாம் தெரியாது. ஸோ அவங்களுக்காக நான் என்னோட இன்ஃபர்மேஷன் ஒரு சிலதை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட கிராஜுவேஷன் பார்த்தீங்கன்னா நான் எம்காம் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா டேலி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பிஃபோர் மேரேஜ் வந்து நான் ஒர்க்கு போயிட்டு இருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்லாம் நிறைய இருந்ததுனால என்னால் ஒர்க் கண்டினியூ பண்ண முடியல. எனக்கு வந்து 2 கேர்ள்ஸ் இருக்காங்க. பெரிய பொண்ணு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட், சின்ன பொண்ணு வந்து 8th ஸ்டாண்டர்ட். 2 பேரும் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா ஒர்க் போகணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்தது. ஆனால் 2 குழந்தைங்களையும் பார்த்துக்கணும், நமக்கு அந்த கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்றதுனால என்னால் போக முடியல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஹிந்தி கிளாஸஸ் போயிட்டு ஹிந்தி லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு யோகாவும் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். ஹிந்தி எக்ஸாம்ஸ் முடிச்சதுக்கப்புறமா ஹிந்தி கிளாஸஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா வந்து யோகாவில் வாலண்டியர் கோர்ஸ் முடித்தேன். அதுக்கப்புறம் யோகாலேயே வந்து லெவல் 2 இன்ஸ்ட்ரக்டர் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து யோகா கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் யோகா மாஸ்டர் லெவல் 4 படிச்சுட்டு இருக்கேன். யோகா கிளாஸஸ் ஹிந்தி கிளாஸஸ் இல்லாமல் யூடியூப் சேனல்லையும் வீடியோஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதை தவிர இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாமே வந்து நான் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் தாண்டி ஃபேமிலியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சர்வெண்ட்லாம் யாருமே கிடையாது. எல்லா ஒர்க்குமே நான் தான் பண்ணுவேன். ஒரு சில ஹெல்ப்லாம் வந்து நேஹா நவீனா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து நம்ம தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னுடைய இன்ட்ரடக்ஷன். நம்ம சேனலை வந்து நியூவாக ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ என்னை பற்றி உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக மட்டும்தான் நான் வந்து இதெல்லாம் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து டிப்ஸ்க்கு வந்துடலாமா? நான் எப்படி இப்போ இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். டிப் நம்பர் 1, டு டூ லிஸ்ட் ப்ரிப்பரேஷன். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு என்ன ஒர்க்லாம் இருக்குது அப்படின்றத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அது ஒரு 10 வேலை 15 வேலை இருந்தாலும் பரவாயில்ல, 1 by 1 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அதை டிக் பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நம்ம இந்த ஒர்க்லாம் முடிச்சிருக்கோம், இதெல்லாம் பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது தெரியும். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா மறுநாள் உங்களுக்கு அந்த பெண்டிங் ஒர்க்லாம் முடிக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இதனால என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க பெண்டிங் ஒர்க் எதுவுமே இல்லாம எல்லா ஒர்க்கையும் நீட்டா கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஸோ அன்னன்னைக்கு ஒர்க் அன்னன்னைக்கு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். நான் வந்து ரெகுலராகவே டு டூ லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டு டூ லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்க, நான் ஃபியூச்சரில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். டிப் நம்பர் 2, early to bed and early to rise. இப்பெல்லாம் வந்து அந்த 12 o'clock தூங்குறது வந்து ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. எல்லாருமே பெரியவங்கள இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே 12 o'clock 1 o'clock வரைக்கும் எல்லாம் முழிச்சிருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் எழுந்துக்கிறது கண்டிப்பாக டிலே ஆகும். ஒரு 5 o'clock எழுந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா 10 o'clock வந்து நீங்கள் பெட்டுக்கு போயிருங்க. நீங்கள் ஒரு 10 to 5 தூங்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 7 hours ஸ்லீப் வந்து உங்களுக்கு கிடைக்குமா? அதனால உங்களுக்கு மார்னிங் நல்லா ஆக்டிவாக உங்களால் ஒர்க் பண்ண முடியும். நைட்டு லேட்டாக தூங்குறீங்கன்னா மார்னிங் சீக்கிரமாக எழுந்துக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த டே ஃபுல்லாகவே உங்களுக்கு டயர்டாக இருக்கும். அந்த டேவே ஸ்பாயில் ஆகிடும் உங்களுக்கு. நைட்டு தூங்காதனால பகல்லையும் உங்களுக்கு தூங்கணும் போல இருக்கும். ஸோ பகல்லையும் உங்களோட வேலையை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில்லாக பண்ண முடியாது. ஸோ நைட்டு சீக்கிரமாக தூங்கி மார்னிங் சீக்கிரமாக எழுந்தீங்கன்னா உங்களுடைய டைமை வந்து நீங்கள் பக்காவாக மேனேஜ் பண்ணிடலாம். டிப் நம்பர் 3, ரெடியூஸ் ஸ்க்ரீன் டைமிங்.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த ஷார்ட்ஸ வந்து கன்டினியூஸா ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுல வந்து டைம் போறதே தெரியாது. ரொம்ப டைம் வந்து வேஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம Facebook, அதுக்கப்புறம் Instagramன்னு சொல்லிட்டு எல்லா சோஷியல் மீடியாலயும் அக்கவுண்ட் இருக்கிறதுனால, ரொம்ப நேரம் அதுல வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சிலர் வந்து சீரிஸ் பார்ப்பாங்க. சீரிஸ் பார்க்கறத ஒரு பெரிய ஹேபிட்டா வச்சிருப்பாங்க. அத வந்து கன்டினியூஸா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பார்க்கறது தப்பு கிடையாது. சரி ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1 ஹவர் அப்படி டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம வாட்ஸ்அப்க்கு, ஃபேஸ்புக்கு, சீரிஸ் பார்க்கறது எதுனாலுமே வந்து ஸ்க்ரீன் டைமிங் ஒரு 1 ஹவர் இல்ல மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ். அதுக்கு மேல நம்ம ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது, அது வந்து நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது. அது இல்லாம நமக்கு டைமும் நெறைய வேஸ்ட் ஆகுற மாரி தான் இருக்கும். டிப் நம்பர் 4 ஷார்ட் டெர்ம் கோல்ஸ். ஷார்ட் டெர்ம் கோல்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, இப்ப நம்ம குக் பண்றோமா, அதுக்கு ஒரு 1 1/2 ஹவர்ஸ், 2 ஹவர்ஸ் அந்த மாரி டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வெசல் வாஷிங், கிளீனிங் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு 1 ஹவர் அந்த மாரி ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு டைம் வந்து நம்ம மைண்ட்லயே ஃபிக்ஸ் பண்ணி, இந்த டைம்க்குள்ள இத முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். மார்னிங் 9:00 இல்ல 10:00 அந்த மாரி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஒர்க் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். நம்ம வந்து அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணாமே இருந்தோம்னா, ஒரு நாள் ஃபுல்லாவே வந்து நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். வந்து ரெடி பண்ணியாச்சு. பொட்டேட்டோ ரைஸ் செஞ்சு அதுக்கப்புறமா ஒரு ஆம்லேட் போட்டு நவீனாக்கு பேக் பண்ணிட்டேன். இந்த குக்கீஸ் பார்த்தீங்கன்னா நவீனா தான் ரெடி பண்ணியிருந்தா. அதனால சரி அவளுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வச்சிட்டோன்னா அவள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்குவான். இங்கே வந்து ஒரு 7:25க்குலாம் வந்து ஆட்டோ வந்துடும். அவங்களுக்கு ஸ்கூல் வந்து 8:00 அவங்க வந்து கேம்பஸ்ல இருக்கணும். அதனால 7:25க்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நேஹாவும் நவீனாவும். ஹஸ்பண்ட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சொல்லியிருந்தல, அப்பதான் வந்து ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க கரெக்டா. பப்ளு 2 நாளா பார்க்கலன்னொடனே எப்படி பண்றான் பாருங்களேன். ஐயோ செல்லம். சரிம்மா சரிம்மா செட் பாபு செட். சரிம்மா. அவங்க அப்பாவுக்கு தான் ரொம்ப பயப்படுவான். ஆனா ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கிறதும் அவங்க மேலதான். அவன் மிஸ் பண்ணிருப்பானோ டாடிய. சரி சரி உட்கார் உட்கார். அப்பா உட்கார விடு. அவனுக்கு எவ்வளோ தெரியுது பாருங்களேன். 2 நாளா அப்பா கூட இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இப்போ நம்ம டிப்ஸை கண்டினியூ பண்ணுவோம். டிப் நம்பர் 5 அதர் கமிட்மெண்ட்ஸ். நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஓகே, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா நம்ம வீட்டு வேலையும் தாண்டி வேற ஏதாச்சும் ஒரு ஒர்க் வந்து உங்களுக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கிளாஸஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா டியூஷன்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஒர்க் வந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்க. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கும் மைண்ட் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கிடைக்கும், நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கும். அது இல்லாமல் நம்ம எப்பவுமே வீட்டு வேலையை மட்டும் செஞ்சுட்டு இருக்கும்போது நமக்கு டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். எனக்கு வந்து ஸ்கூலுக்கு கிளம்பும் போது இன்னொரு பெரிய வேலை வந்து தலைவாரி விடுறது. நேஹா வந்து ஒரு 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே அவளே தலை வார கத்துக்கிட்டா. ஸோ அவளே வாரிட்டு போயிடுவா. நவீனா இன்னும் ப்ராக்டிஸ் ஆகல. இந்த 1 இயர் மட்டும் நான் தலைவாரி விட்டேன்னா நெக்ஸ்ட் இயர்ல இருந்து அவளே லேர்ன் பண்ணிக்குவா. டிப் நம்பர் 6 ப்ரியாரிட்டி அண்ட் பிளானிங். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்றத ஃபஸ்ட்டு ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எந்த ஒர்க்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா அந்த ஒர்க் எல்லாமே வந்து நீங்கள் நினச்ச டைமுக்குள்ளே முடிஞ்சிடும். தேவையில்லாத வேலையை முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு எதெல்லாம் முதல்ல பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் விட்டிங்கன்னா டைமிங் தான் உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகும். நவீனா வந்து ஒரு 7:20க்கே ரெடி ஆகிட்டா. ஆட்டோக்காக வெயிட். இந்த மாதிரி யாராவது ரெடி ஆயிட்டோம் அப்படின்னா பபுமா வந்து ஆட்டோமேட்டிக்கா கேஜ்ல போய் உட்காந்துருவோம். கேட் ஓபன் பண்ண உடனே வெளியே ஓடி வந்துட்டானா வண்டி ஏதாச்சும் வரப்போகுதுன்ட்டு நாங்க ஸ்டார்டிங்லேயே ப்ராக்டிஸ் கொடுத்தது. அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுவான். யார் ரெடி ஆகி கிளம்பி வெளியே போறாங்கனாலுமே பப்ளு வந்து கரெக்டா கேஜுக்குள்ள போய் உட்காந்துருவான். 1.5 months கழிச்சு நவீனா ஸ்கூலுக்கு போறான். லைட்டா மனசுல வந்து ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா லீவ் ஃபுல்லா நம்ம கூடவே இருந்துட்டாங்களா, இப்ப போறாங்கன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அதுக்கு என்ன பண்ண முடியும், நம்ம வந்து ஸ்கூலுக்கு அனுப்பாம இருக்க முடியுமா. ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா வந்து கிச்சனுக்குள்ள பார்த்தோன்னு வைங்களேன், அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்கும். பாத்திரம் தேய்க்க வேண்டியிருக்கும், கிச்சன் ஃபுல்லா கிளம்சியா இருக்கும். ஏன்னா ஸ்கூல் கிளம்புற அவசரத்துல வந்து நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பப்ளுக்கு வந்து சாப்பாடு வச்சிடுறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யோகா செல்ஃப் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல் கிளம்புனதுக்கு அப்புறமா செல்ஃப் கேர்னு ஒன்று பண்ணுவாங்க. அதாவது இந்த ஸ்கின் கேர், ஹேர் கேர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க.
நான் வந்து இந்த இயர் எல்லாமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ரெசல்யூஷன்லாம் எடுத்திருந்தேன். எனக்கு வந்து இந்த ஸ்கின் கேர், ஹேர் கேர் வந்து பண்றதுக்கு சுத்தமா டைமே செட் ஆக மாட்டேங்குது. ஆனா யோகா பண்றத வந்து நானு விடவே மாட்டேன். அது பண்ணா மட்டும் தான் எனக்கு நல்லா ஆக்டிவா இருக்கும். மேக்ஸிமம் மார்னிங்கே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் வேற. நம்ம வந்து லேட் ஆக்கிடக்கூடாதுன்றதுக்காக ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து யோகா பிராக்டிஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்ப ஜூன் 21 அன்னைக்கு யோகா டே வரப்போகுதுல்ல, அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஜூன் 1லேருந்து 21 வரைக்கும் 21 டேஸ் சூரிய நமஸ்கார் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மினிமம் 3 செட்ஸ், மேக்ஸிமம் வந்து எவ்வளோ டைம் இருக்கோ, எந்த அளவுக்கு நம்மளால முடியுதோ அவ்வளோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் வந்து எனக்கு நானே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். சூரிய நமஸ்காருக்கு அப்புறமா ஒரு சில ஆசனாஸ் பண்ணுவேன். பிராணாயாம் வந்து கம்பல்சரி பண்ணிடுவேன். மெடிடேஷன் ஒரு 5 to 10 மினிட்ஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். மெயினா வந்து சூரிய நமஸ்கார் சேலஞ்ச் எதுக்காக எடுத்தேன்னா, நம்ம வந்து ஆசனாஸ் பிராக்டிஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஆசனாவும் வந்து நமக்கு ஒரு சிஸ்டம் இல்ல 2 சிஸ்டம்க்கு தான் வந்து நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். சிஸ்டம்ன்றது நான் எதை சொல்றேன்னா, நம்ம பாடியில வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், அந்த மாதிரி வந்து 9 சிஸ்டம்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஆசனாஸ் பிராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு சிஸ்டம் இல்ல 2 சிஸ்டம், மேக்ஸிமம் ஒரு 3 சிஸ்டம்க்கு வந்து பெனிஃபிஷியலா இருக்கும். ஆனா சூரிய நமஸ்கார் பிராக்டிஸ் பண்ணும்போது நம்ம பாடி சிஸ்டம் எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே நல்லது. அதுவும் இல்லாம உங்களுக்கு பேக் பெயின் வராம இருக்கணும், அதுக்கப்புறமா வந்து போன் ஸ்ட்ரென்தனிங் இருக்கணும், அதுக்கப்புறம் வெயிட் மேனேஜ் பண்ணணும் அப்படிலாம் நீங்க நினைச்சீங்கன்னா சூரிய நமஸ்கார் வந்து ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த பிராணாயாம் பிராக்டிஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிராணாயாம் வந்து நம்ம லங்ஸுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ கோவிட்லாம் மறுபடியும் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க லங்ஸை வந்து நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கணும்னா கரெக்டான பிரீதிங் எக்ஸசைஸ் வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க லங்ஸ் வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கும். அதே மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா மெடிடேஷன் பண்ணிடுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்லாம் வந்து ரெடியூஸ் ஆகும். உங்களுக்கு மைண்ட் வந்து நல்லா ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். ரொம்ப பிஸியா இருக்கேன், இதெல்லாம் எங்க இதெல்லாம் பண்றது அப்படின்னு தயவு செய்து சொல்லாதீங்க. நம்ம வந்து எவ்வளோ டைம் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு வேஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கும். அதுல வந்து ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர்க்குள்ள நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா அந்த டே ஃபுல்லாவே நமக்கு ஆக்டிவா இருக்கும். நமக்கு வந்து பாடி வந்து நல்லா ஹெல்த்தியா இருக்கும். யோகா பிராக்டிஸ்னு கிடையாது, நீங்க வந்து வாக்கிங் இல்ல ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்றது, இது மாதிரி ஏதாச்சும் ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அன்னைக்கு பிராக்டிஸ் வந்து ஒரு 8:30க்கு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பப்ளுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஒரு 8:30லேருந்து 9 ரெகுலரா பப்ளுக்கு வந்து சாப்பாடு வச்சிருவேனா, எனக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருப்பான். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பபுமா எப்படி நீங்க சொல்றதெல்லாம் கேட்குறான், நல்லா ட்ரெயின் பண்ணிருக்கீங்க, ட்ரெயினர்ஸ் ஏதாச்சும் வச்சிருக்கீங்களான்லாம் கேட்டிருந்தாங்க. எந்த ட்ரெயினர்ஸும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவன் வந்து குழந்தையிலேருந்தே அவனுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தது தான். எதுனாலுமே நம்ம என்ன சொன்னாலும் வந்து கரெக்டாக கேட்டுப்பான். ஒரு 1 மந்த்ல இருந்தே அவன் நம்ம வீட்டில் தான் இருக்கானா. அந்த பிகினிங்ல இருந்தே ப்ராக்டிஸ் கொடுத்தது தான். ஒரு சில டிசிப்ளின்லாம் வந்து நம்ம குட்டியா இருக்கும் போதுலேருந்தே ப்ராக்டிஸ் கொடுத்தோம்னா அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறதும் இருக்கு. நம்ம வந்து நல்லா அஃபெக்ஷனா நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரியே நம்ம பெட்டோட பழகணும் அப்படின்னா அது வந்து நம்ம கூட அழகாக மிங்கிள் ஆகிடும். நம்ம வந்து அடிக்கிறது அந்த மாதிரி வல்கரா ட்ரீட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம சொல்றது எதையுமே கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து கிளீனிங் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேஹா வந்து வீடை பெருக்கிட்டு இருந்தா, நான் வந்து இந்த பாத்திரம்லாம் தேய்க்கிறது அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தேன். இது எல்லாமே வந்து இப்போ பண்ணாதான் ஃப்ரெண்ட்ஸ் முடியும். கிளாஸ்லாம் முடிச்சுட்டு வந்தேன்னு வைங்களா, ரொம்ப டயர்டான மாதிரி ஆயிடுமா, அதுக்கப்புறமா அந்த பாத்திரம் தேய்க்கிறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே என்னோட ஒர்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணி டைம் மேனேஜ் பண்றதுக்கு லாஸ்டா ஒரு டிப் கொடுக்குறேன். டோன்ட் போஸ்ட்பான் யுவர் ஒர்க். அதாவது உங்க ஒர்க் எதையுமே வந்து போஸ்ட்பான் பண்ணாதீங்க. அப்பப்போ இருக்கிறது மேக்ஸிமம் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போஸ்ட்போன் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து ரொம்ப டைம் டிலே ஆகும். அப்பப்போ முடிச்சிட்டோன்னா வந்து நமக்கு அந்த டைம் வந்து சேவ் ஆகும். நம்ம வந்து லேட்டாக பண்ணுறோம் அப்படின்ற பேரில் வந்து ரொம்ப லேட் ஆகி டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. நம்ம வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதுனால என்னோட ஒர்க்லாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கம்ப்ளீட் ஆகிடுது. எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்லேருந்து. அது வந்து டெலிவரி வந்துச்சா, சரி அதை வந்து அசம்பிள் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு ஆர்கனைசர். நமக்கு கிச்சன்ல எவ்வளோ இடம் இருந்தாலும் பத்தாது. நான் வந்து மெயினாக அந்த ஆர்கனைசர் எதுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா, இந்த பேக்கிங் ஐட்டம்லாம் இருக்குல்ல, இந்த கேக் ட்ரே, விஸ்க் அந்த மாதிரி நிறைய சேர்ந்துச்சு. சரி அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆர்கனைசர் வந்து மெயினாக ஆர்டர் பண்ணேன். இது வந்து ரொம்ப குவாலிட்டி அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு.
வந்து நமக்கு கிச்சன்ல இந்த ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்துல வைக்கிறதுக்கு கரெக்டா இருந்துச்சு. இந்த ஸ்பேஸ்லாம் மெஷர் பண்ணிட்டு தான் வந்து நான் இத வாங்கியிருந்தேன். ஆனா நீங்க வந்து இதுல ரொம்ப ஹெவியான வெயிட் இருக்கிற திங்ஸ் எதையுமே ஸ்டோர் பண்ண முடியாது. வெயிட்லெஸ்ஸா இருக்கிறது வேணா வச்சுக்கலாம். நான் வந்து மெயினா இந்த பேக்கிங் ஐட்டம் ஸ்டோர் பண்றதுக்காக தான் இந்த ஆர்கனைசர் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு யாருக்காவது இந்த ப்ராடக்ட்டோட டீடைல் வேணும்னா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நம்ம வந்து புதுசா ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். அதனால நான் வாங்கின உடனே எல்லா திங்ஸையுமே வந்து அதில் அரேஞ்ச் பண்ணிட்டு டோர்லாம் கரெக்டாக க்ளோஸ் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் முடிக்கும்போது அவுட்புட் இப்படி தான் இருந்தது. போர்ட்ரைட்டில் எடுத்தால் தான் எனக்கு ஃபுல் வியூ தெரியுது. அதனால தான் போர்ட்ரைட்டில் எடுத்திருந்தேன். எல்லாம் முடிக்கவும் கரெக்டாக 10 o'clock ஆயிடுச்சு. யோகா கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பவுமே மார்னிங் செஷன் வந்து 10 o'clock ஸ்டார்ட் ஆகும். ஈவினிங் வந்து 6 o'clock. யோகா கிளாஸஸ் வந்து மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே ஆல்டர்னேட்டிவ் டேஸில் நடக்கும். ஹிந்தி கிளாஸஸ் வந்து டியூஸ்டே, தேர்ஸ்டேல நடக்கும். ஹிந்தி கிளாஸஸ் ஈவினிங் மட்டும்தான். யோகா கிளாஸஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டுமே இருக்குது. ஆன்லைன், ஆஃப்லைன் ரெண்டுமே எடுத்துட்டு இருக்கேன். நேஹாக்கு லீவுன்றதுனால அவளும் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் ஆகுது. இந்த வீடியோவில் வந்து நான் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.